మురళాలించెను తన మహాదయను నను గణించెను. యెహోవా నా మురళాలించెను తన మహాదయను నను గణించెను. తన మహాదయను నను గణించెను. అనీతి వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను. అనీతి వస్త్రమెడలించెను విలాపములకు చెవినిచ్చెను శ్రమ కలాపములకు సెలవిచ్చెను. విలాపములకు చెవినిచ్చెను శ్రమ కలాపములకు సెలవిచ్చెను. శిలానగముపైకి లాగినను సుఖ కళా
நாளிது, இது நல்ல நாளிது. நல்ல நாளிது, இது நல்ல நாளிது. அகிலத்தை படைத்து காத்திடும் நமது ஆண்டவனுக்கு சொல்லுவோம் முதல் வணக்கம். நம்மை எல்லாம் தாய் போல் தாங்கிடும் நமது
கலை வளர்க்க பாரதம். சென்றடிவேறு எட்டத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைக்கு சேர்த்து என்கின்ற மகாகவி பாரதியின் வாக்கினை கையில் எடுத்து கோவை கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவானது தண்ணீர் பந்தல் கருமத்தம்பட்டியில் துவங்கி 29வது அரங்கேற்றமாக கல்வியம்பாளையம் சங்கமம் கலைக்குழு அரங்கேற்றத்தோடு தொடர்ந்து சங்கமம் கலைக்குழு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வகையிலே 81வது அரங்கேற்றமாக கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் கோவை மாநகராட்சி பொங்காலியூர் சங்கமம் கலைக்குழுடைய விளையாட்டு அரங்கேற்ற விழாவானது இனிதே ஆரம்பமாகிறது. முதலாவதாக கலைஞர்கள் அறிமுகம். சங்கமம் கலைஞருடைய இசைக்கலைஞர்கள் கிராமிய பம்பை இசையை கடந்த 5 தலைமுறைக்கு மேலாக இசைத்து கலைமாமணி விருது பெற்ற திரு சிவசக்தி சிவசங்கம் அவருடைய புதல்வர் செல்வன் இருகு சிவகுரு அவர்களை அறிமுகம் செய்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். செல்வன் மதன்குமார் அவர்களை அறிமுகம் செய்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒயிலாட்டம் என்றாலே கிராமிய பாடல்கள் அதற்கு பம்பை இசையோடு மெருகூட்டும். அந்த வகையிலே கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தனது இன்னிசையால் இந்த ஒயிலாட்ட கலைக்கு நல்லதொரு வழிகாட்டியாகவும் எங்களை வழிநடத்தக்கூடிய காரணம்பேட்டை இசைக்குயில் திரு சின்னசாமி மாமா என அன்போடு அழைக்கப்படுகின்ற எங்களுடைய மாமா அவர்களை அறிமுகம் செய்து பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன வயசிலிருந்து அந்த தொழில் செய்தாலும் இந்த இசை மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தால் இந்த கலையை விடாமல் எத்தனையோ சிரமங்களுக்கு இடையில தொடர்ந்து இந்த கலைகளும் நம்முடைய சங்கமம் கலைகளை 15 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த எல்லா அரங்கேற்றத்திலையும் அவர் பங்கெடுத்துக்கிறது சிறப்பாக இருந்தாலும் இந்த அரங்கேற்றங்கிறது அவர் மாப்பிள்ளையோட ஊர் பொண்ணோட ஊர் அப்படிங்கிறதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இங்கே அவருடைய மகள் பேரன்மார்களெல்லாம் ஆடுறாங்க எல்லாருமே, அது பெரிய மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்த கலைக்குழுவினுடைய கலைஞர்களை அற்புதமாக பயிற்சி வழங்கி சிறப்பான ஒரு அரங்கேற்றத்திற்கு இந்த குழுவை வழிநடத்தி சென்றிருக்கிற துணை பயிற்சியாளர்கள் காலம்பாளையம் திரு சுப்பிரமணியா ஐயாசாமி அவர்களை அறிமுகம் செய்தோம். அடுத்ததாக வேடப்பட்டி திருமதி கார்த்திகா கணேசமூர்த்தி, செல்வி பிருந்தா கருப்பசாமி, சங்கமம் கலைக்குழுவில் வருகின்ற மற்ற துணை பயிற்சியாளர்கள் வேலைக்கு வரிசையாக மைதானத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய சங்கமம் கலைக்குழுவின் துணை பயிற்சியாளர்களை மைதான வளாகத்திற்குள்ளே வர அழைக்கின்றோம். சங்கமம் கலைக்குழுடைய கௌரவ ஆலோசகர் சங்கமம் கலைக்குழுவை இந்த தமிழருடைய பாரம்பரிய கலைகளை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், இந்த கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சங்கமம் கலைஞருடைய அர்க்கம்பாளையம் அரங்கேற்றத்தில் பங்கெடுத்து அங்கிருக்கக்கூடிய கலைஞர்கள் 80 கலைஞர்களுக்கு வெளிநாட்டு பயணத்திற்கு நல்லது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். தைப்பூச திருநாளில் 58 கலைஞர்களை அவருடைய முழு செலவில் அழைத்துச் சென்று இந்த 2வது கலை பயணத்தை வெளிநாட்டில் கால்பதிக்க செய்தார்கள். அதே போல 3வது பயணமாக மீண்டும் மலேசியா நாட்டுக்கு கடந்த ஆண்டு போயிட்டு வந்திருக்கிறோம். இப்போ அடுத்த ஒவ்வொரு அரங்கேற்ற நிகழ்வுகளிலிருந்தும் குழந்தைகளை முதல் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களை 3 பேர் தேர்வு செய்கிறாங்க. அதே போல இங்கக்கூடிய கலைஞர்கள் மட்டும் இல்லை, இந்த கலைக்காக தன்னை அர்ப்பணித்து பயிற்சி வழங்கிக் கொண்டிருக்கின்ற துணை பயிற்சியாளர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது துணை பயிற்சியாளருக்கான வாய்ப்பையும் நல்கி எங்களை இந்த கலைக்காக பயணிப்பதில் எங்களை மென்மேலும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திரு மயில்சாமி அண்ணா அவர்களை இங்கே வருகை தந்து அனைத்து கலைஞர்களுக்கும் குச்சி மற்றும் கட்சி வழங்கி துவக்கி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். செல்வி ஆதிதா அசோக் அவர்கள் கொஞ்சம் எப்படி கைத்தட்டல் கொடுங்க. கலைஞர்கள் உள்ளுக்குள்ள வந்துருக்காங்க, கைத்தட்டல் கொடுங்க. எங்களுடைய கலை பொக்கிஷம் சின்னஞ்சிறு மடலை செல்வி விதுலா நிர்மல் ராஜு, செல்வி விதுலா நிர்மல் விமல் ராஜு, சுபிக்ஷா ஆனந்தகுமார்,
பலத்த கரகோஷங்களை தர கேட்டுக் கொள்கின்றோம். செல்வி மித்ரா குணசேகரன், செல்வி மித்ரா குணசேகரன், செல்வி சிவானி குணநாதன், செல்வி சிவானி குணநாதன், செல்வி அனன்யா அதித்தி அசோக், செல்வி அனன்யா அதிதி அசோக், செல்வி அவந்திகா சுதாகர், செல்வி அவந்திகா சுதாகர். கொஞ்சம் அப்படியே கைத்தட்டல் கொடுக்குமா? சுத்தி செல்வி இருக்கிறவங்க. ஹாசினி குணநாதன், செல்வி ஆசினி குணநாதன், செல்வி ஹாசினி குணநாதன், செல்வி அதியா கோவிந்தராஜ், செல்வி அதியா கோவிந்தராஜ், செல்வி தேஸ்மிகா பாலசுப்ரமணியம், செல்வி தேஷ்மிகா பாலசுப்ரமணியம், செல்வி ஸ்ரீஷா நவீன், செல்வி ஸ்ரீஷா நவீன், செல்வி ஹர்ஷினி செந்தில்குமார், செல்வி அர்ச்சினி செந்தில்குமார், செல்வி அக்ஷிதா பாலசுப்ரமணியம், செல்வி அக்ஷிதா பாலசுப்ரமணியம், செல்வி நந்திகா சக்திகுமார், செல்வி நந்திதா சக்திகுமார், செல்வி சக்தி செல்வகுமார், செல்வி சக்தி செல்வகுமார், செல்வி நேத்ரா குணசேகரன், செல்வி நேத்ரா குணசேகரன், செல்வி தன்யா வேலுமணி, செல்வி தன்யா வேலுமணி, செல்வி யசிதா யாஸ்வி சுரேஷ் பாபு, செல்வி அசிதா யாசினி சுரேஷ் பாபு, செல்வி கருணாம்பிகா மாரப்பன், செல்வி கருணாம்பிகா மாரணப்பன், செல்வி திவ்ய பாரதி குணசேகரன், செல்வி திவ்ய பாரதி குணசேகரன், செல்வி மதுமிதா ரங்கராஜ், செல்வி மதுமிதா ரங்கராஜ், திருமதி நாகமணி ரங்கராஜ், திருமதி நாகமணி ரங்கராஜ், திருமதி நாகலட்சுமி பாலசுப்ரமணியம், திருமதி நாகலட்சுமி பாலசுப்ரமணியன், திருமதி நிர்மலா குணநாதன், திருமதி நிர்மலா குணநாதன், திருமதி கிருஷ்ணவேணி முருகேசன், திருமதி கிருஷ்ணவேணி முருகேசன், திருமதி சாந்தாமணி கண்ணன், திருமதி சாந்தாமணி கண்ணன், திருமதி ஜீவிதா சுரேஷ், திருமதி ஜீவிதா சுரேஷ், திருமதி கல்பனா சரவணகுமார், திருமதி கல்பனா சரவணகுமார், திருமதி கௌதமி ரமேஷ்குமார், திருமதி கௌதமி ரமேஷ்குமார், திருமதி அமுதா கார்த்திக், திருமதி அமுதா கார்த்திக், திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜ், திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜ், திருமதி ஆனந்தி சுதாகர், திருமதி ஆனந்தி சுதாகர், திருமதி ரேவதி அருள் பிரபு, திருமதி ரேவதி அருள் பிரபு, திருமதி வளர்மதி சின்னராஜ், திருமதி வளர்மதி சின்னராஜ், திருமதி அங்கம்மாள் கிட்டுசாமி, திருமதி அங்கம்மா கிட்டுசாமி, திருமதி சாந்தாமணி மூர்த்தி, திருமதி சாந்தாமணி மூர்த்தி, திருமதி வசந்தாமணி பழனிசாமி, திருமதி வசந்தாமணி பழனிசாமி, திருமதி கலைச்செல்வி வேலுமணி, திருமதி கலைச்செல்வி வேலுமணி, திருமதி அனிதா ராஜேஷ், திருமதி அனிதா ராஜேஷ், திருமதி வெண்ணிலா சக்தி முருகன், திருமதி வெண்ணிலா சக்தி முருகன், திருமதி சரோஜா சரவணன், திருமதி சரோஜா சரவணன், திருமதி சுகந்தா தேவி ஞானவேல், திருமதி சுகந்தா தேவி ஞானவேல், திருமதி ராஜம்மா சிவசங்கரன், திருமதி ராஜம்மா சிவசங்கரன், திருமதி காந்தமணி தங்கவேல், திருமதி காந்தமணி தங்கவேல், திருமதி விமலா விஜயன், திருமதி விமலா விஜயன், திருமதி விஜயா ரங்கராஜ், திருமதி விஜயா ரங்கராஜ், திருமதி பிரபாவதி ராமராஜ், திருமதி பிரபாவதி ராமராஜ், திருமதி மேகலா ஆனந்தகுமார், திருமதி மேகலா ஆனந்தகுமார், திருமதி கனிமொழி நந்தகுமார், திருமதி கனிமொழி நந்தகுமார், செல்வன் அகில் கிருஷ்ணா கோவிந்தராஜ், செல்வன் அகில் கிருஷ்ணா கோவிந்தராஜ், செல்வன் அஸ்வத் சுதாகர், செல்வன் அஸ்வத் சுதாகர், திரு முருகேசன் பெருச்சியப்பன், திரு முருகேசன் பெருச்சியப்பன், திரு ராஜன் சின்னசாமி, திரு ராஜன் சின்னசாமி, திரு நடராஜன் அங்கமுத்து கவுண்டர், திரு நடராஜன் அங்கமுத்து கவுண்டர் உள்ளிட்டவர்கள் இன்றைய தினம் அரங்கேற்றம் காணக்கூடிய விதமாக மைதான வளாகத்திற்குள்ளே வருகின்றிருக்கிறார்கள்.
அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே முன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சிறப்பான ஏற்பாடுகளை செய்து ஊர் பெரியதை மட்டுமல்ல இங்கு கூடியிருக்கிற பொதுமக்களையும் மகிழ்ச்சியுடமாக அத்தனைமா பிரம்மாண்ட வண்ண விளக்கோடு அலங்கரித்து இன்னைக்கு இத்தனை குழந்தைகள்லாம் வந்திருக்கு. கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதுவரையிலும் நடந்தவர்களோட இந்த இடத்துல 81வது அரங்கேற்றத்துல இவ்வளவு குழந்தைகளை பார்க்கிற போது பெருமையா இருக்கு. உண்மையில அந்த குழந்தைகள்ல ஞான பிறந்த மாதிரி என்னோட கண்ணில் படுது. நாளைய சமுதாயம் நலம் பெறும் சொன்னா இந்த மாதிரி குழந்தைகளுடைய பண்பாட்டோட வளர்த்துகிற இந்த பசுவைப்போடு கரும்புத்தம்பட்டியிலிருந்து அரசு பள்ளிகள் தலைமையாக இருந்தாலும் கூட ராப்பகலா பார்க்காம இந்த சமுதாயத்தை பாரம்பரியத்தை முன்னேற்றுகிற காலத்தோடு அரும்பாடுபட்டு ஒவ்வொரு நாளும் 81 அரங்கப்படுறது சாதாரணமான வேலை இல்லை. இதை பார்க்க வரக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கூட இத்தனை பேரும் ஒருங்கிணைப்பு பண்ணி எதுக்காக இந்த பாரம்பரிய கலைகளெல்லாம் மக்கள் நல்லா இருக்கணுங்கிற நோக்கோடு அளப்பெரிய இந்த பணி செய்திருக்கிற தலைமை ஆசிரியை உங்கள் சார்பாக வாழ்த்துவதில் நான் பெருமை அடைகின்றேன். ஆசிரியனால பல பேரும் அந்த கவர்மெண்ட் தான் போயிடுவாங்க. ஆனா நினைச்சு பாருங்க, 81 அரங்கேற்றம் எல்லா ஊர்லையும் கட்டி வெட்டி மலை அடிவாரத்தில் கூட இந்த பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவருக்கு உண்மையா இருக்கிற இன்னைக்கு இளமையா இருக்கிற பாடகர் கவிக்குள் என்னென்ன சொல்ல சமத்தூர் அதனால கொஞ்சம் மேக்கப்பட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் அவரையும் வாழ்த்து பம்பை இசை இருந்தாதான் ஆட்டம் பாட்டு எல்லாமே வரும். அந்த பம்பை அற்புதமா அவங்க அப்பா காலத்திலிருந்து அருமையாக அதை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களையும் மனதார பாராட்டி இந்த ஒளியெல்லாம் ஏற்பாடு பண்ணிருந்தாலும் கூட உலக நாட்டுக்கு அனுப்புறதுக்கு இவ்வளவு அற்புதமா இந்த படம் பிடிச்சு காட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் மனசார வாழ்த்துக்கிறோம். இதன் மூலமா உலகத்தில் பல நாட்டில் இதெல்லாம் கண்டு கழித்து
அந்த நாட்டிலிருந்து அழைப்பு கொடுக்குறாங்க, எங்க நாட்டுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகளை தீவிரமா பண்ணிட்டு இருந்தாலும் கூட இதுவரையும் ஆசிரியர் சொன்னது போல 2-3 முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் கூட எனக்கு ஒரு ஆசை, எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகணும்னு ஆசை. ஆனா வருமானம் அந்த அளவுக்கு பத்த மாட்டேங்குது. எல்லாம் சம்பாதிச்சா பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஊருக்கு வந்திருக்கிற பொண்ணு மாப்பிள்ளையோட எங்க மாமியார் ஊருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மாமியார் ஊருக்கு நான் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன்னா உண்மையிலே எங்க மாமியார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி 40 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த புண்ணியமான ஊர்ல இன்றைக்கு வர வாய்ப்பு கிடைத்ததுக்கு சங்கம தலைக்குள்ள இருக்கிற அத்தனை சகோதரிகளுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்றேன். நிச்சயமா இது வரைக்கும் குழுக்கில் 2-3 பேர் வருவாங்க. இன்றைக்கு 10 பேருக்கு 87,000 10 பேர்த்த நீங்க தேர்வு செய்யணும். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வு எடுக்கிற பயிற்சியாளர்களுக்கு அவங்க குழுக்களே கிடையாது. எத்தனை பயிற்சியாளர்கள் அவங்க எல்லாத்தையுமே ஒரு வழி பயணம் வெளிநாட்டுக்கு போகிற அடுத்த மாதம் போகிறப்போ ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு வழி பயணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கு உண்டான இதெல்லாம் தலைமை ஆசிரியர் ஏற்பாடு பண்ணான்னு சொல்லி குழந்தைகளை ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு எல்லையெல்லாம் வச்சிருக்கனால பேச்சு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இருந்தாலும் இந்த பார்க்குற பெரியவங்களுக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே எல்லா குடும்பத்திலையுமே மாத்திரை சாப்பிட்டு உடம்பு வீணா போயிட்டு இருக்கு. இனிமே யாரும் மருந்து எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த குழந்தைகளுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கிற போது அந்த உள்ளத்துல இருக்கிற மனசுல இருக்கிற வேதனைகளை இங்கேயே வெளியில் விட்டுடுங்க. மனவேதனை இல்லைன்னா, மன உளைச்சல் இல்லைன்னா ஒரு நோயுமே கிடையாது. சக்கரை சொல்லி தேவையில்லாத மாத்திரையை ஏமாத்திரைன்னு சொல்லி இந்த இது வேணா போறதெல்லாம் இன்னையோடு விட்டுட்டு என்னைக்குமே மன நிம்மதியோடு எடுங்க. இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கற்றுக்கிட்டு சொன்னா உடல் ஆரோக்கியம் பெறு. ஊர் பெரியவங்களுக்கு அன்பான வேண்டுகோள். அடிக்கடி இன்னைக்கு திருவிழா மாதிரி இங்கே பிரமாணமும் நடந்திருக்கு. தொடர்ந்து நீங்க எல்லாம் ஒத்துழைப்போடு இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்னும் சில பேசுகின்ற குழந்தைகளை காக்க வைக்காமல் இருக்கிற அத்தனை பேரையும் அதில் தொகுத்து வழங்குகின்ற தொகுப்பாளர் அருமையாக வர்ணனை எழுதிட்டு இருக்காரு. அந்த வர்ணைக்காக அவரையும் வாழ்த்தி ஒட்டுமொத்த ஊர் பெரியவர்களையும் இத்தனை குழந்தைகளையும் சகோதரிகளையும் மனமாற வாழ்த்தி என் கருவி நேசி என்றேன். வாழ்க என்ற அந்த கலை சங்கமத்தோடு இணைந்து சங்கமாகி எல்லோரும் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய
தமிழ்நாட்டின் இலக்கிய பணிகளிலும் சிறந்து விளங்கும் நவத்திரு கஜபூஜை சுந்தர சுவாமிகள் சீடர் சிறமையாளனும் திருப்பெருந்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் நல்வரவுக்காக சுவாமிகளை வருக வருக என வரவேற்கிறோம். சங்கமம் என்னும் சிற்றாறு கடல் தாண்டி பயணம் செய்து எங்கள் கரிசல் மண்ணின் மனம் பரப்ப பொருளை பொருட்படுத்தாமல் ஆடல் கலைகளை வளர்க்கும் தங்களின் ஊக்குவிப்பு பரந்த மனப்பான்மையின் பங்களிப்புக்கு சொந்தக்காரர் சங்கமம் கலைக்குழுவின் கௌரவ ஆலோசகர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு மயில்சாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆடல் கலையை இறைவன் தந்தது ஆடலின் மீதான ஆர்வம் செல்லென்று சிறுகாற்றாய் என்னை செல்க கல்லென்று கலையார்வம் மேலோட ஆட்டமும் பாட்டமும் கிளர்ச்சியூட்ட ஆகிய ஆசிரியர் எனும் மகத்தான பணியின் தனிக்கையினால் ஆடல் கலை வான்முகிலாய் அணிவகுக்க வானம் பார்த்த பூமியெல்லாம் வளம் கொளிக்கும் பூமியாக கலை கலர்க்க பொழிந்தது சங்கமம் என்னும் வான்மலை. அத்தனைக்கும் சொந்தக்காரர் ஆர்வத்தை அணிவகுத்து ஆடல் கலையை தினம் தொழுது தரணியெங்கும் புகழ் பரப்பும் மார்வலர் பெரும் மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் திரு ப. கனகராஜ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பம்பை இசை கலைஞர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 6 மாத காலமாக தன்னலமின்றி எங்களுக்கு பயிற்சி அளித்து அரங்கேற்றம் வரை எங்களை நிறைவேற்றி எங்களில் இருந்த வழிநடத்திய எங்கள் துணை பயிற்சியாளர்கள் திரு சுப்பிரமணிய ஐயாசாமி அவர்களையும் திருமதி கார்த்திகா கணேசமூர்த்தி அவர்களையும் செல்வி பிருந்தா கருப்பசாமி சகோதரியையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இசையால் எங்கள் மனதை கவர்ந்த பாடகர் இசைக்குழு திரு பி. சின்னசாமி ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். துணையாக நிற்கும் துணை பயிற்சியாளர்களையும் 80 அரங்கேற்றத்தை கண்ட கலைஞர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கண்ணுக்கு இனிமையாய் செவிக்கு விருந்தாய் மிகுந்த புன்னகையோடும் உற்சாகத்தோடும் எங்களை காண வந்திருக்கும் எங்களின் அன்பான கலையாளமிக்க பார்வையாளர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சங்கமம் நன்றி. வரவேற்பை வழங்கிய திருமதி பத்மா பிரபாவதி அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வை அடுத்ததாக சுண்டகாவட்டூர் அல்லது காமாட்சி கோயில் கம்பெனியுடைய தலைவர் மதிப்பு மரியாதைக்குரிய சண்முகராஜ் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அவர்களுக்கு இப்பொழுது போராடி போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. சங்கமம் என்னும் நீரூற்றில் சற்றே நீர் செலுத்த விரும்பிய தமது மக்களுக்காக மழை போல் இடர்களை குறைந்து பணிகளை வகுத்து எங்களுக்கு சங்கமம் அரங்கேற்றம் என்னும் நல்ல ஒரு வாய்ப்பை சுண்டகாவட்டூர் மக்களுக்கு நல்கிய தலைவர் திரு சண்முகராஜ் ஐயா அவர்களை வருக வருக இந்த நிகழ்வுக்கு சற்று மெருகேற்ற தங்களின் உரையை தருக தருக என வேண்டுவதில் பெருமிதம் கொள்கிறோம். மேடையிலும் ஊர் பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைவருக்குமே வணக்கத்தை மட்டுமன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க இருக்கிற ரொம்ப கேஷுவலா பேசுறதுனால இங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கெல்லாம் நான் மெயினா ஒன்று சொல்லிடுறேன். இவங்க வந்து நாடக கலைஞர்களும் டான்ஸ் மாஸ்டர்ஸும் கிடையாது. Great doctors. ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கால சூழல்ல லேடிஸுக்கு வந்து பிசிக்கல் ப்ராப்ளமும் மென்டல் அகதி நிறைய இருக்கு. எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளும் சரி மன ரீதியான பிரச்சனைகளும் சொல்லி நிறைய இருந்துட்டு இருக்கு.
ஸோ அதுல இருக்க ஒரு பெரிய டீவியேஷன். உடற்பயிற்சி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு இது. அந்த காலங்களில் வந்து திருவிழாக்கள் இது கொண்டு வந்ததோட முழு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ் வீட்டு வெளியில அடங்கியிருப்பாங்க. ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா பொது இடங்களை வந்து தன்னை ஒரு நிலைப்படுத்திக்கிட்டு ஒரு பெரிய சாதிக்கணும் அப்படின்றது வந்து அவங்க எண்ணங்கள். அதாவது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி. அதே மாதிரி ஒரு 4 லேடிஸ் சேரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொசைட்டி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த 4 லேடிஸுக்குமே மிக பரந்த மனப்பான்மை இருக்கும். அந்த ஈவெண்ட் சொல்லுவாங்க, விட்டு கொடுத்த நம்ம டீம், நம்ம ஊரு, நம்ம கலாச்சாரம் அப்படின்ற ஒரு வந்து பேசிக் குவாலிட்டிங்கிறது இந்த மாதிரி நடனங்கள் மட்டும்தான் வருது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கமிட்டிக்கு வந்து நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை லேடிஸுமே ஒரு 4 நாள் கழிச்சு இந்த லேடிஸ் மீட் பண்ணி பாருங்க, பேசுற டாபிக் இதெல்லாம் இருக்கும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம் எங்களுக்கு வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேல ஃபங்க்ஷன் நடந்துருக்கு. இது வந்து உள்ள அகாமடேட் பண்ண முடியல. அப்ப இவங்க வந்து இந்த ரீசன் சொன்னதால பண்ணேன். ஒரு 2 லேடிஸ் ஆக்சுவலா ஒரு 40-45 வயசானவங்க உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. இனி ரொம்ப சொல்ல போனா மாசத்துக்கு 2 நாள் 3 நாள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பிசிக்கல் ட்ரீட்மெண்ட் பிளஸ் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். சைக்காலஜி டாக்டர்ஸ் வருவாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க கொஞ்சம் தைரியப்படுத்துவாங்க அந்த பேஷண்ட்டை. அப்படிப்பட்ட 2 பேஷண்ட்டை 3 மாசம் வந்து ட்ரைனிங் கொடுத்து அலோவ் பண்ணுவாங்க. எங்க கோயில மேல மண்டபம் இருக்கிறது அந்த மண்டபத்தில் அலோவ் பண்ணிட்டு ஒரே ஒரு கண்டிஷன், பசங்க 10 வயசு பசங்களுக்கு மேல யாருமே வரக்கூடாது ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போட்டோம். ஸோ இவங்க எல்லாருமே என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே சின்ன குழந்தை இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைலேருந்து 7 வயசா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆரம்பிச்சாங்க, ஃபேமிலியாக வராங்க. அதுக்கப்புறம் தப்பான ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப அழகாக வந்து செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், 3 மாசம் கழிச்சு அந்த பேஷண்ட் டாக்டர் கிட்ட போனோன்னு அவர் கேட்ட ஒரே கேள்வி, எந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? அப்படி ஒரு மனவலிமையும் சரி உடல் வலிமையும் சரி அப்படி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் போயிட்டாங்க. அதுதான் நம்ம இருக்கிற மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்பவுமே கேஷுவலாக பேசிக்குவேன். இந்த டீமை பொறுத்தவரை எனக்கு எல்லாருமே சகோதரிகள் தான். இவங்க சொல்லி ஒய்ஃபாட்டும் சரி எல்லாருமே வந்து சகோதரிகள் மேலே ஒரு கேஷுவல் கோஆர்டினேஷன் இருக்கும். அஃபிஷியல் மீட்டிங் மாதிரி தலைவர் கிடையாது. அப்படி பேசும்போது அவங்க எழுதி சொன்னாங்க, நான் 5 வருஷம் 4 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் ரொம்ப நிறைவா இருக்கேன். அதுக்கு நன்றி பூரா உங்களுக்கு தான் சொல்லணும். நான் சொன்னேன் நான் ஒன்றுமே பண்ணல, பூராமே பெருமைகளை 2 பேருக்கும் இவங்க கூட சேர்ந்து நிறைய சொல்லுவாங்க. நான் இன்னும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இது ஒன்று இதோட விட்டுறாதீங்க, நம்ம இருக்காதீங்க. இது வாழ்க்கை கூட உங்களுக்கு ஹெல்ப் ஆகும், பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் ஹெல்ப் ஆகும். அதனால நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதுதான் வந்து இவங்க 2 பேருக்கு நான் டாக்டர் சொல்றது, சைக்காலஜிக்கல் டாக்டர், பிசிக்கல் டாக்டர். ஸோ அது சொல்றதுக்கு முதலுக்காக மெயின் டாக்டர் தான். ஸோ இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஆப்ஷனாக எடுத்து பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நார்மலாக படிக்கிறதுக்கு விட இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர்டாகிடுவீங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் மேன் தான். அந்த லெவலில் ஃபுட்பால் பிளேயராக இருக்கேன். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்போர்ட்ஸ் கோட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரியும். அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக தயாராக அந்த டேஸ் படிக்க தெளிவாக செஞ்சதை விட நல்லா படிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் மறுபடியும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து என்னை மதிச்சு கூப்பிட்டதுக்கும் என்னோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லி நான் நன்றி. திரு சண்முகராஜா அவர்கள் சுண்டக்காபுக்கு காவாத்தின திருப்பாவை வணக்கம். மங்களரூபிணி மதியமி சூரிணி மன்மத பாணியலே சங்கர நீங்கிட தருகில் வந்திட சங்கரை சௌந்தரியே கங்கன பாணியம் கனிமுகம் கந்தனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கர
நெருங்கிட வந்தவளே என் குணம் தலைத்திட எரிவழி உடவே எழுந்தனல் துர்க்கையே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகர் துக்க நிவாரணி காமாட்சி தனதன தந்தன தையோரி முழகிற தன்மன் நீ வருவாய் கனகங்கர கதிரோரி வீசிய கண்மணி நீ வருவாய் பன பன பம்பன பறையோரி பூவிட கண்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகர் துக்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாவியலே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேலனை கொடுத்தனல் குமரியலே சங்கடம் தீந்திட சமரது செய்தன சக்தியெனும் மாயே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜெய ஜெய பால சங்கரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய துர்கா பரமேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய ஜெயந்தி மங்களகாரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கமம் நன்றி சிறப்பான இந்த மைதான விளையாட்டத்திற்கு வருகிறது